கடனுக்கு வட்டி கட்டியே ரொம்ப நொந்து போய்விட்டான். தங்கை நல்ல நிலைமைக்கு வந்ததும் தனக்கு எதுவும் உதவி செய்யவில்லை என்ற எண்ணம் அவனிடமில்லை. ஆனால் பாட்டி மீனாட்சி கூறிக்கொண்டுதான் இருந்தாள். தங்கை வீட்டுக்கு வருவதை குறைத்து கொண்டாள். கடன் அதிகமான காரணத்தினால் கதிருக்கு பொண்ணு கொடுக்க யாரும் ஒப்புக்கொள்ளவில்லை. கதிருக்கு திருமணம் நடக்காததை நினைத்து பாட்டி மீனாட்சி மனமுடைந்து இறந்தும் விட்டாள். மீனாட்சி பாட்டி இறப்புக்கு தங்கை சுந்தரி தன் கணவருடன் வந்து தான் செய்ய வேண்டிய செய்முறையை மட்டும் செய்து அங்கிருந்து புறப்பட்டாள். ஈம சடங்கு செய்வதற்கு கூட வழி இல்லாமல் கதிர் இருந்தான். கதிரிடம் பேசாமல் புறப்பட்டாள் புது பணக்காரி சுந்தரி. பேச்சு கொடுத்தால் ஈம சடங்கு செலவுகளை அல்லது கடனை தன் தலையில் கட்டி விடுவானோ என்ற பயத்தில் கணவரின் பேச்சை கேட்டு அங்கிருந்து நகர்ந்தாள் சுந்தரி. மீனாட்சி பாட்டியை பார்த்து கண்களில் கண்ணீருடன், உன் பேச்ச நான் கேட்கல, இப்போது உன்னை அடக்கம் பண்ண பணம் இல்லாமல் வக்கத்து போய் நிற்கிறேன் என்றான் கதிர். என் தங்கச்சி அப்படி பண்ண மாட்டா என்று நினைத்தேன். ஆனால் பணம் பத்தம் செய்யும் என்பதை அவள் நிரூபித்து விட்டாள். பணம் மட்டும்தான் ஒரு மனிதனின் மரியாதையை பெற்று தருகிறது இன்றைய உலகில். நன்றி.